வேர்ல்ட் ஓர்டரை மாற்றத் தயாராகும் உலகின் 3 மிக முக்கியமான நாடுகள். அதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். சோஷியல் மீடியாவில் அதிகமாக கருத்துக்களை பகிரும் ஒரு உலகத் தலைவரும் உலகின் நம்பர் 1 கண்ட்ரி என கூறப்படும் அமெரிக்காவின் அதிபருமாகிய டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்டிருக்கும் சமூக வலைத்தள கருத்து தான் உலகத்தில் உள்ள பெரும்பாலான தலைவர்களையும் பெரும்பாலான மக்களையும் இந்த விதத்தில் சிந்திக்க தூண்டுகின்றது. அதாவது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், US has lost India and China to the darker and deepest China. அதாவது இந்தியாவையும் ரஷ்யாவையும் அமெரிக்கா சைனாவிடம் இழந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்தானது ட்ரம்பின் இயலாமையை காட்டுவதா அல்லது சைனா அமெரிக்காவை முந்திக் கொண்டு செல்கின்றன என்ற கேள்விதான் பொதுவாக எல்லாரிடமும் எழுப்பப்படுகிறது. முதலாவதாக இந்த சம்பவத்தை பார்க்க முன்னர் நாங்கள் ஒரு 5 வருடங்கள் பின்னோக்கி செல்ல வேண்டும். அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையிலான ஒரு உறவு முறையானது எப்படி இருந்தது என்றால், குறிப்பாக ட்ரம்ப் மோடி உறவு முறை எப்படி இருந்தது என்று சொல்லப்போனால், நரேந்திர மோடி இந்தியாவுக்கு சென்று அங்கே ஒரு 50,000 மக்கள் ஒன்று கூடிய ஒரு திரளில் ஹவுடி மோடி என்ற ஒரு வாசகத்துடன் வரவேற்கப்பட்டவர் தான் இந்த நரேந்திர மோடி. அதாவது உலகத் தலைவர் ஒருவருக்கு அமெரிக்காவில் வழங்கப்பட்ட முக்கிய இந்த 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு என்றே அதை கூறலாம். அப்படியாக வரவேற்கப்பட்ட நரேந்திர மோடி பின்னர் 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் இந்தியா வந்தபோது அவர் நமஸ்தே ட்ரம்ப் என்ற ரீதியில் அவருக்கு வரவேற்பு அளித்து அவர் ஒரு மிகப்பெரும் ஒரு நட்புறவு நாடாக இந்தியாவும் அமெரிக்காவும் அந்த நேரத்தில் திகழ்ந்தது. இப்படி இருந்த இந்த போக்கு தான் பின்னர் 2020ஆம் ஆண்டு தேர்தலில் ட்ரம்ப் தோற்று பிறகு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பின்னர் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு கிட்டத்தட்ட ஒரு சுமூகமான நிலையில் தான் இருந்தது இந்த 2வது முறை டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்கும் வரை. இந்த பதவியேற்பின் பின்னர் தான் ட்ரம்பின் நடவடிக்கைகள் யாவுமே உலக நாடுகளுக்கே ஒரு புதிராக இருந்ததுடன் வித்தியாசமாகவும் இருந்தது. அவர் கையில் எடுத்த அந்த டரிஃப் என்ற ஒரு ஆயுதம் பெரும்பாலான நாடுகளை பாதித்ததுடன் பெரும்பாலான நாடுகள் இவரது நடவடிக்கைகளை என்னவென்று அறிந்து கொள்வதற்கே பல நாட்கள் பல மாதங்கள் எடுத்து மிகவும் சிரமப்பட்ட காலகட்டம் தான் இந்த காலகட்டம். குறிப்பாக இந்திய பிரதமர் அவர்கள் இந்த வருட முற்பகுதியிலே வாஷிங்டனுக்கு சென்று டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து அந்த நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சுமூகமாக நடைபெற்ற நேரத்தில் பின்னர் தான் இந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு முறுகல் ஏற்பட்டு அதை டொனால்ட் ட்ரம்ப் தான் தலையிட்டு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததாக சமூக வலைத்தளத்தில் அறிவித்தவுடன் தான் இந்த இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு முற்றல் சற்று பற்ற தொடங்கியது. அதன் பின்னரான அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இந்தியாவை மிரட்டும் தொனியில் இருந்ததுடன் இந்தியாவை எப்படியாவது பணிய வைத்து விட வேண்டும் என்ற